தொடர்ந்து உங்களுடைய ஜெபம் எனக்கு தேவைப்படுகிறது. ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நீங்க அஸ்திபாரமா இருக்கிறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, ஜெபங்கிறது விசுவாசங்கிறது அஸ்திபாரம் மாதிரி. நீங்க அந்த அஸ்திபாரம் தெரியாது வெளியே. ஆனா அந்த அஸ்திபாரம் என்ன ஆகுது? என்னை தாங்கி பிடிக்கும். ஆமா, இதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிலிப்பியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் சத்தமாய் வாசிப்போம். பிலிப்பியர் 1:5-6. உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு பெரிய மேடை கிடைத்தாலும், எவ்வளவு பெரிய சபை கிடைத்தாலும், என் மனசு அங்க கொஞ்சம் தான் இருக்கு. என் மனசெல்லாம் இங்கதான் இருக்கு. இல்லையா? சுற்றியே தான் இருக்கு. ஆராதனை எப்படி நடக்குது, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கேன். கர்த்தரிடத்துல உங்களை நினைவு கூறுகிறேன். இல்லையா? நைட்டு 12 மணிக்கு வந்து என்னை ரிசீவ் பண்ணாங்க 2 பேரும். ஆரோன்னு ஊர் வந்து என்னை ரிசீவ் பண்ணிட்டு என்ன அழகா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆர்வம் ஊரு வேதா ஆர்வம் இருப்பாங்க. நான் சோர்ந்து போகும்போது என்னுடைய கரத்தை அவர்கள் தாங்கி பிடிக்கிறார்கள். நிச்சயமாய் இந்த ஊழியத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இவன் செய்யறதுக்காக தான் கர்த்தர் முடியக்கூடாது. நம்மளை இந்த பகுதியில வச்சிருக்கிறார். அது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். அதை நாம செய்யும் பொழுது நாம மிகுந்த ஆசீர்வாதமா மற்றவங்களுக்கு நாம மாறுவோம். அல்லேலூயா. வாசிங்க பிலிப்பியர் 1:5-6. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நற்கிரிகளை உங்களில் தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து திரும்ப வர்றாரு இல்லையா? அவர் வர்ற வரைக்கும் அந்த நற்கிரிகளை தொடர்ந்து உங்களை கொண்டு அவர் செஞ்சுட்டே இருப்பார் அப்படிங்கிறத நான் நம்பி ஒவ்வொரு நாளும் என் தேவனை சென்னை பகுதியிலிருந்து ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த நற்கிரிகளை தொடங்கினது அவருதான். சொல்லுங்க பக்கத்தை குறிச்சு. உங்களுக்குள்ள இந்த நல்ல விஷயத்தை தொடங்கினது அவரே நல்லபடியா முடிச்சு கொடுப்பாரு. அல்லேலூயா. இந்த ஊழியத்தை உங்களுக்குள்ள தொடங்கினது அவர். இந்த ஜெபத்தை உங்களுக்குள்ள தொடங்கினது அவர். இந்த விசுவாச வாழ்க்கைய உங்களுக்குள்ள தொடங்கினது அவருதான். சொல்லுங்க, எல்லாமே அவருதான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் விசுவாசித்திருக்கிறவர், நான் நம்புகிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். ஏன்னா என்னில் இந்த நற்கிரிகளை, இந்த நல்ல விஷயங்களை, இந்த விசுவாசத்தை, இந்த ஊழியத்தை, இந்த ஜெப வாழ்க்கைய, இந்த பரிசுத்த வாழ்க்கைய எனக்குள்ள இருந்து தொடங்கினது அவரு. நான் தொடங்கல, எனக்குள்ள இருந்து அவரு தொடங்கினார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு எல்லாமே நாம தொடங்கணும். புதிய ஏற்பாடு எல்லாம் அவரு நமக்குள்ள தொடங்குவார். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமா, அவரு தொடங்கினாருன்னா மகிமையா இருக்கு. சொல்லுங்க, பக்கத்தை பிடிச்சு அவரு தொடங்கினா மகிமையா இருக்கு. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்பது பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துனுடைய ஆரம்பமே அற்பம் அல்ல, அற்புதமா இருந்துச்சு. ஆமா, அவர் ஆரம்பிக்கும் போதே அற்புதமா ஆரம்பிச்சார். வாசிங்க யோவான் 2ஆம் அதிகாரத்துல அவர் அற்புதமா ஆரம்பிச்சார். எல்லாம் குறை இருந்துச்சு,
கல்யாண வீடு குறைய இருந்துச்சு, பாத்திரம் எல்லாம் காலி ஆயிடுச்சு, திராட்சரசம் அவங்களுக்கு இல்லை. இப்ப பாருங்க கர்த்தர் என்ன செய்யறாரு, அற்புதமா ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க, ஒரு விஷயத்தை அவர் ஆரம்பிச்சாருன்னா பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, எங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாருன்னா அற்புதமா இருக்கும், மகிமையா இருக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஆய் மேல கைய வச்சு சொல்லுவாங்க, இதுவரைக்கும் இந்த ரசம் எங்கே இருந்தது. ஆமா, பாஸ்டர் சொல்றாங்க இல்லையா, முந்தின ரசத்தை பார்க்கும் பிந்தின ரசத்தின் மகிமை, அதையிலே பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா. முந்தின ரசம் பழைய உடன்படிக்கையின் ரசம், பழைய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கை. பிந்தின ரசம் என்பது இயேசு கிறிஸ்து ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து ஆரம்பித்தது. உங்களுக்குள்ள ஆரம்பித்த எல்லாமே பிந்தின ரசம். உங்க வாழ்க்கையில அவர் ஆரம்பிச்சு வச்ச எல்லாமே பிந்தின ரசம். அல்லேலூயா. முதல்ல குடும்பத்துல அவர் என்ன பண்றாருன்னா அற்புதத்தை செய்யணும். பழைய ஏற்பாட்டுல ஆதாம் ஏவாளை ஒரு குடும்பமாய் கர்த்தர் என்ன பண்ணாரு, படைத்தார். குடும்பமா தான், முதல்ல குடும்பம், முதல்ல குடும்பம். அது என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சபையா, அதுக்கப்புறம் சமுதாயமா, அதுக்கப்புறம் இந்த உலகத்தை தேவ பக்தியுள்ள சந்ததியா அது பெருகணுங்கிறதுக்காகத்தான் முதல்ல குடும்பத்தை கர்த்தர் படைத்தார். இல்லையா சொல்லுங்க. ஆமா, நாம இப்ப சபையா ஒரு குடும்பமா இருக்கிறோம். நாம தேசத்துக்கு, இந்த பட்டணத்துக்கு நல்ல ஒரு ரசமாய் விளங்குவோம். மணவாளனை கூப்பிட்டு கேட்கிறாங்க, இந்த பந்தி விசாரிப்புக்காரன் கேட்கிறான், என்ன கேட்கிறான், எல்லாரும் திருப்தி அடைஞ்சு, திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரசத்துல தண்ணிய கலந்துருவாங்க, சாம்பார்ல என்ன பண்ணுவாங்க, ஆமா வர வர என்ன ஆயிடும், கெட்டியா இருக்கிற சாம்பாரு, ஆமா பந்தி முடிய 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 எங்கடா பத்தாவது இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி என்ன பண்ணுவாங்க, ஊத்திடுவாங்க. ஊத்துற என்னாகு, ஆமா இலையில் நிக்க, அப்புறம் டேஸ்ட் என்ன ஆயிரும், கம்மியாயிரும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அதுக்காக முந்தி அடிச்சு வருவாங்க. பந்திக்கு என்ன பண்ணிடணும், முந்திரணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. முதல் பந்தி நல்லா அற்புதமா, ரெண்டாவது பந்தி அப்படியே 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 அப்படி இப்படியே, மூணாவது பந்தி, நாலாவது பந்தி, அஞ்சாவது பந்தி போகும்போது எல்லாமே என்ன ஆயிரும், குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி செய்யல. எப்படியா குறைஞ்சிருச்சு, எல்லாமே குறைஞ்சிருச்சு, நம்ம வாழ்க்கையில எல்லாமே குறைஞ்சிருச்சு, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அந்த நேரத்துல இயேசுநாதர் வந்தார். வந்து தண்ணியை தான் ஊத்துனாரு. சொல்லுங்க, தண்ணியை தான் ஊத்துனாரு. ஆனா தண்ணி திராட்சரசமாய் பாருங்கள். அல்லேலூயா. தண்ணி மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக சுவையுள்ளதாய் மாறினது. சுவைச்சு பார்த்தவங்க சொல்றாங்க, ஒரே ஆச்சரியம் உங்களுக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்துல கல்யாணம் விருந்துங்கிறது கடைசி பந்திங்கும் போது அப்படி என்ன, எல்லாம் டேஸ்ட் கம்மியாயிடும், சப்ளை கம்மியாயிடும், எல்லாமே கம்மியாயிடும். ஆனா இப்போ வேணுங்கிற அளவுக்கு 6 கட்சாயிடும், வேணுங்கிற அளவுக்கு திருப்தியா ஏசு கொடுத்தாருன்னா எப்பவுமே சொல்லுங்க திருப்தியா சொல்லுங்க. அவர் ஆரம்பிச்சது எல்லாமே அற்புதமா இருந்துச்சு, மகிமையா இருந்துச்சு, எல்லாத்துக்கும் திருப்தியா இருந்துச்சு. 5 அப்போ 2 மீனை கொண்டு என்ன பண்ணாரு, 5000க்கும் மேற்பட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். இப்ப பெண்களை கணக்கு போட்டிருக்கேன், பெண்கள் 5000 பேர் இருப்பாங்களா, 10,000 குழந்தைகள், ஒரு வீட்டுக்கு 2 பேர் தான், அது ஒரு 10,000, 20,000க்கு மேல 5 அப்பம் 2 மீனை கொண்டு
20,000க்கும் மேற்பட்ட ஜனங்களை அவர் போஷித்தார். வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாம் திருப்தி அடைந்த பின்பு மீதியானதை எடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ஆரம்பிச்சா அற்பமாய் அல்ல, அது அற்புதமாய் இருக்கும், அது மகிமையாய் முடியும். சொல்லுங்க. இப்ப நெஞ்சு மேல கை வச்சு, எண்ணில் நல்ல விஷயத்தை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து. ஆதியும் அந்தமுமானவர், தொடக்கமும் முடிவுமானவர். அவர்தான் ஆரம்பிச்சாரு. எனக்குள்ள அவர்தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அற்புதமா இருக்கும், மகிமையா இருக்கும். அந்த ராஜா கைய வச்சா ராங்கா போடுறேன். அந்த ராஜா கை வச்சிட்டாருனா அது ராங்கா போக. சொல்லுங்க. அது அற்புதமா இருக்கும், அது மகிமையா இருக்கும். அவர்தான் உங்களுக்குள்ள தொடங்கினார். பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியலையே, பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே, கால சூழ்நிலை எல்லாம் ரொம்ப. ஆமா, சென்னையெல்லாம் வந்துட்டீங்கன்னா மகா பார்வையோட எல்லாம் எல்லாமே. ஆனால் தானியேலின் தேவன் உண்மையுள்ளவராயிருப்பார். தானியேல் இருப்பாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் மத்தியில் இருப்பாங்க. அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உயர்த்தி வைப்பதற்காக. அதனால உங்களுக்குள்ள ஒருத்தர் தொடங்கி வச்சிருக்கார். கட் பண்ணி நான் தான் என்ன இருக்கிறேன், விசுவாச வாழ்க்கைய, பரிசுத்த வாழ்க்கைய, ஆசீர்வாத வாழ்க்கைய நான் தான் தொடங்கி வச்சிருக்கிறேன். நானே அற்புதமாய் முடிப்பேன், ஆச்சரியமாய் முடிப்பேன், மகிமையாய் முடிப்பேன். கல்யாண வீட்டுல 3 நடந்துச்சு, 3 காரியம் நடந்துச்சு. அற்புதமா இருந்துச்சு, எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு, எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார். யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய சிறப்பம்சமே அதுதான். அதனால உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆசீர்வாத வாழ்க்கையில, வருங்கால வாழ்க்கையில அவருதான் என்ன பண்றாரு, தொடங்குகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ சபையில நற்கிரியைகள், சொல்லுங்க, என்ன காரியங்கள? நற்கிரியைகள்னா குட் ஒர்க்ஸ், நல்ல விஷயங்கள். சொல்லுங்க. ஜெபம் பண்றது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? விசுவாச வாழ்க்கை நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? சுவிசேஷம் சொல்றது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நல்லதா கெட்டதா? ஆசீர்வாதங்கள் நல்லது. அல்லேலூயா. அதுல தொடங்கி வைக்கிறவர் அவர். தொடங்கி வைக்கிறவர் அவர் தான். இப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் நாளிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் அவருடைய சீசரும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு என்ன பண்ணாங்க? அவங்க வெல்கம் பண்ணிருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணாங்க? இன்விடேஷன் கொடுத்திருந்தாங்க. இயேசுக்கு என்ன செஞ்சாங்க? பத்திரிக்கை கொடுத்திருந்தாங்க. நீங்க நிச்சயமா என்ன பண்ணணும்? நீங்களும் உங்க மம்மியும் உங்க சீசர்களும் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி இன்விடேஷன் கொடுத்தாங்க. குடும்பமா வாங்க, குடும்பமா வாங்க, நீங்க வந்து எங்களை வாழ்த்துங்கன்னு சொல்லி முதல்ல இன்விடேஷன் கொடுத்தாங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. பத்திரிக்கை கொடுத்தாங்க. சொல்லுங்க, கொடுத்தீங்களா பத்திரிக்கை? எல்லாரும் பத்திரிக்கை கொடுத்தீங்களா? இயேசுவுக்கு இன்விடேஷன் கொடுத்தீங்களா? அவரு அழைச்சாரு இல்லையா? அவர் என்ன பண்ணாரு? முதல்ல நாம் அழைக்கிறோம். முதல்ல என்ன பண்றோம்? இயேசுவே எனக்குள்ள வந்துருங்க, என்ன மாத்திருங்க அப்படின்னு சொன்னீங்க பாத்தியா? அப்பவே இன்விடேஷன் கொடுத்தீங்க. அப்ப இயேசு என்ன பண்ணிட்டாரு? உள்ள வந்துட்டாரு.
இப்ப வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அவர் ஒரு காரியம் கொடுப்பார், அழைப்பு கொடுப்பார். அது நீ நடக்க போகுது உங்க வாழ்க்கையில். அப்ப இயேசுவை கூப்பிட்டார். சொல்லுங்க, இயேசு எங்க போனாலும் அங்க நிறைவு வந்துடும். அல்லேலூயா. குறைவு இருக்கிற மாதிரி இருக்கு, குறைவு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது நிறைவாகும். ஏன்னா இயேசுவின் பிரசன்னம் அங்க வந்துருச்சு. அதனாலதான் பாடம், ராஜா பிரசன்னம் எனக்கு போதும். அவர் வந்துட்டா அவரு கூட எல்லாம் வந்து. எதுக்காக பாடுபடுறோம்? எப்படியாவது பாஸ்டர் பரலோகம் போயிடும், அதுக்காக நாங்க என்ன பண்ணுறோம்? பரலோகம் போறதுக்காக நான் பாடுபடுறது. இயேசு வந்துட்டா பின்னாடி பரலோகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசுவை விட்டுட்டாங்க. அவர் பின்னாடி வந்த பரலோகம் பரலோகம் பரலோகம்னு. முக்கியமானவர் யாரு? இயேசுதான் முக்கியமான. அதனால அதாவது சொல்றாரு, உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பரலோகத்துல, பரலோகத்துல உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்துல உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை. பரலோகத்திலையும் நீங்க தான் விருப்பம், பூலோகத்திலையும் நீங்க தான் விருப்பம். இப்படி சொல்றேன், பரலோகத்துக்கு வந்தா நீங்க தான் என் ஆசை, பூலோகத்துல இருந்தாலும் நீங்க தான் என் ஆசை. பரலோக ஆசை இல்லை, நீங்க தான் ஆசை. பரலோகத்தை படைத்தவர் மீது ஆசை. அல்லேலூயா. யாரு முக்கியம்? இயேசுதான் முக்கியம். அல்லேலூயா. அவர் 1000 பரலோகத்தை படைக்க முடியாது பாரு. அல்லேலூயா. இது மாதிரி 1000 பூலோகத்தை அவரால படைக்க முடியும். கொலோசியர்கள் போது பவுல் சொல்றாரு, சிங்காசனங்களானாலும் அதிகாரங்களானாலும் தத்துவங்களானாலும் பரலோகமானாலும் தூதர்களானாலும் எல்லாம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டது, அவர் மூலம் சிருஷ்டிக்கப்பட்டது. யாரு முக்கியம்? அவ இயேசுவை கூப்பிடணும். இந்த உலகத்துல எது முக்கியம்? காரு, பங்களா, வீடு முக்கியம். அதெல்லாம் அவருக்கு பின்னாடி வந்துடும். இயேசுவை நம்ம கூப்பிடும் பொழுது, இயேசுவை நாம் அழைக்கும் பொழுது, இயேசுவுக்கு பத்திரிக்கை கொடுக்கும் போது, நிச்சயம் நான் வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா, இல்லப்பா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டார். பாருங்க, எங்க வேணா பாருங்க, நூற்றுக்கல்வியை கூப்பிடுறா, ஆண்டவரே என் மகள் கொடிய வியாதியினால் அவஸ்தைப்படுகிறார், நீர் வந்து உன்னுடைய கையை வைத்தார், அவன் சுகம் பெற்று விடுறான். இயேசு பிஸியா இருக்கிறார் ரோகியத்துல. பெரும்பாலும் ஸ்திரீ வந்து தொடரா, அவ சுகமாகறா, அங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. இயேசு பிஸியா இருக்கிறாரு. பாருங்க, இயேசு என்ன பண்றாரு? பிஸியா இருக்கிறாரு. ஆனா 100 சொன்ன உடனே நான் வர்றேங்கிறது. சொல்லுங்க, நான் வர முடியாம இருக்கலாம், நீங்க கூப்பிட்டா இயேசு வருவா. அதனால சொன்னாரு, என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் கெட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். அப்ப இயேசுவை கூப்பிட கத்துக்கணும். எந்த சூழ்நிலையிலும், எந்த காலத்திலும் கையை உயர்த்தி இயேசுவே அப்படின்னு கூப்பிட கத்துக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்ப இயேசுவை கூப்பிட்டாங்களா, இயேசு வந்துட்டார் சொல்லுங்க, இயேசு வந்துட்டார் சொல்லுங்க, இயேசு வந்துட்டார் சொல்லுங்க. இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு வந்தார். 3வது சொல்லுது, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இந்த இல்லைன்னு சொன்னா அவருக்கு பிடிக்காது போல. எங்க வேணாலும் பார்த்துங்க, இல்லைன்னு சொன்னா அவருக்கு பிடிக்காது. சொல்லுங்க, பிடிக்காது. இல்லைன்னு சொன்னா, இல்லைங்கிற வார்த்தை
இனி நீங்க யூஸ் பண்ணணும். எனக்கு விசுவாசமே, பணமே, எண்ணெயே, மாவு இல்ல, பாத்திரம் இல்ல. இந்த இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கு? தெரியுமா அந்த பாட்டு? இல்லை என்பது எனக்கு இல்லை, எல்லாவற்றையும் படைத்தவரே எனக்குள்ள வந்துட்டார். ஜபங்கிறது, வேண்டுதல்ங்கிறது கெஞ்சறது இல்லை, கெஞ்சி வாங்கறது இல்லை, அவரை கொஞ்சி வாங்க. இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, அப்படி வேணும், அப்படி கேட்கறது. நீங்க நல்லவர் ஆண்டவர், நீங்க பெரியவர் ஆண்டவர். ஐஸ் வைக்க ரெண்டு பிள்ளைகள, ஒரு பிள்ளை ரொம்ப கெஞ்சிட்டே இருக்கும். ரெண்டுமே பிள்ளைகளா? ரெண்டு பேரும் பிள்ளைகளா? அதுல எந்த மாற்று கருத்தும்? கிறிஸ்துவத்துல ரெண்டு கூட்டம் இருக்கு. ஒண்ணு கெஞ்சிட்டே இருக்கிற கூட்டம், அப்பா அது வேணும்பா, இது வேணும்பா, அப்படி வேணும்பா, இப்படி வேணும்பா, கெஞ்சிட்டே இருக்கு. இன்னொரு கூட்டம் இருக்கு, அது கொஞ்சிட்டே இருக்கிற கூட்டம். நீங்க அழகா இருக்கிறீங்கப்பா, நீங்க நல்லவர்ப்பா, நீங்க எப்படி நடத்தி வந்தீங்க இஸ்ரவேலர்னு, ஆஹா ஓஹோ அப்படின்னு கொஞ்சறாங்க இல்லையா? இவங்க டாப்பு போயிருப்பாங்க இல்லையா? இவங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியாது, அவருதான் பெருசா தெரியும். அவரு மாத்திரம் பெருசா தெரியும் போது மற்றதெல்லாம் என்ன ஆகும்? நன்மையும் கிருபையும் கர்த்தர் என்னை போல இருக்கிறார், நன்மையும் கிருபையும் ஏன் பின்னாடி வரும். அப்ப இவங்களுடைய போக்கஸ் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அவரு வரணும், அவரு போதும். சொல்லுங்க, இயேசு போதும், அவர் வந்துட்டா போதும், கல்யாணம் நல்லபடியா முடியும். நல்லபடியா முடிஞ்சது காணா ஊர்ல வேலை நல்லபடியா முடியும். ஏன்னா அவருதான் என்ன பண்றாரு, உள்ள தொடங்கி வைக்கிறா. நீங்க நல்ல மனசுல வச்சுக்கணும், ஒரு வேலையை தொடங்குறீங்கன்னா, ஆண்டவரே இந்த வேலையை நீங்க தொடங்கி வைக்கிறீங்க, நல்ல விஷயம், நல்ல காரியங்கள். ஏன்னா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நற்கிரிகளை செய்கிறதுக்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். நல்ல விஷயங்களை செய்யறதுக்காகவே கிறிஸ்துவுக்குள்ள நாம படைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஏன் பிறந்தேன் சொல்றான் இல்லையா அவன், நான் ஏன் பிறந்தேன்? தேவியம்மா நின்றுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு உடனே வண்டி வந்துருச்சு, சரி வந்துருச்சு. நான் ஏன் பிறந்தேன், தனியா நின்றுட்டு இருக்கிறேன். அது பாட்டுல இயேசுவே அப்படி பார்த்துட்டு அவர் வண்டி எடுத்துட்டேன். அது மாதிரி நம்ம எங்கிருந்தாலும் சொல்லுங்க, நான் போயிட்டு 10 நாள் ரொம்ப படாத போடப்பட்டேன். நீங்களெல்லாம் விட்டு மனசெல்லாம் நீங்க எங்கிருந்தாலும் இயேசுவோடு இருக்கிறார். நாங்க எல்லா சூழ்நிலையும் கூட இருக்க முடியாது, ஆனா எல்லா சூழ்நிலையும் இயேசு கூட இருக்கிறார். இல்லையா? பார்த்துக்கலாம் விடுங்க. 10 நாள் கஷ்டமா ஆனா இயேசு கூட இருக்குதா, இயேசு கூட இருக்குதா. யோசேப்பை நினைத்துக் கொள்ளுங்க. அது மாதிரி இந்த கல்யாண வீட்டுல குறைவு வந்துச்சு. ஒரு கல்யாண வீட்டுல குறைவு வந்துச்சுன்னா அது ரொம்ப இன்சல்ட் ஆகி, ரொம்ப என்ன ஆயிடும், வர்றவங்க சாப்பாடு எல்லாம் போன ரொம்ப இன்சல்ட் ஆயிரும் இல்லையா? குறைஞ்சிட்டு இருக்குது. 5 லிட்டர் இருக்கிற திராட்சரசம் 4 லிட்டருக்கு வந்துருச்சு, இன்னும் 1 லிட்டர் தான் இருக்கு. அம்மா சொல்லுது, என்ன சொல்லுது, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. குறைவுபட தொடங்கு. சின்ன பையன் இருக்கான் இல்லையா,
அவங்க அப்பா விட்டு சொத்து பத்தெல்லாம் வாங்கிட்டு அவன் போறான், ஆடம்பரமா வாழ்ந்தான். வசனம் சொல்லுது, அவன் குறைவுபட தொடங்கின போது, குறைவுபட தொடங்கின போது அந்த தேசத்தில் பஞ்சம் வந்தது. அப்பா விட்டுட்டு போனா, குறைவுபட தொடங்கின, பஞ்சம் வந்துருச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டான். நாம அப்படி இல்லை, அப்பா வந்துட்டார். அப்பா நம்மளை தேடி வந்துட்டார், வந்துட்டார். அவரு கூட தான் இருக்கிறோம். குறைவு வந்தாலும் அது மகிமையாய் அற்புதமாய் அது மாறும். இயேசு வெயிட் பண்றாரு. சுத்தமா காலியாட்டு அப்ப பாக்குறேன். சுத்தமா குறைவுபட தொடங்கின போது அவங்க அம்மா அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? அவளுக்கு திராட்சரசம். இயேசுநாதர் அற்புதம் செய்வார் அந்த அம்மாவுக்கு தெரியுமா? இன்னும் இயேசுநாதர் அற்புதமே செய்யல. ஆனா அந்த அம்மா நல்ல நாலேஜ், தேவனை குறித்து ஒரு நல்ல அறிவு அவங்களுக்கு இருந்துச்சு. எப்படின்னா, இயேசு 30 வயசுல என்ன பண்ணிட்டாரு? ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்தாச்சு. நீ அடுத்தது அவர் என்ன செய்யணும்? அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்யணும். இப்படித்தான் என்ன பண்ணிருக்குது? ஏசாயாவுல எழுதி வச்சிருக்குது. ஏன்னா தாவீது 30 வயசுல முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு? அவருடைய ராஜ்யபாரம் தொடங்க ஆரம்பிச்சு. அதே மாதிரி இயேசு என்ன பண்ணுவாரு? 30 வயசுல ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாரு. இனி அவர் என்ன பண்ணுவாரு? தன்னுடைய வேலை, எப்படி தாவீது தன்னுடைய ராஜ்யபாரத்தை, தன்னுடைய வேலையை முழு இஸ்ரவேலும் மீதும் ராஜ்யத்தை செலுத்துற மாதிரி இயேசும் என்ன பண்ணுவார்? இந்த உலகத்தின் மீது ராஜ்யத்தை எடுப்பார், கையில் எடுப்பார். அற்புதத்துல அதிசயத்துல அவர் என்ன பண்ணுவார்? இந்த உலகத்தை அசைப்பாருன்னு அந்த அம்மா நடிச்சுட்டு என்ன பண்ணாங்க? இயேசுநாதர்கிட்ட விண்ணப்பம் பண்ணாங்க. இல்லையா? அவங்க எதிர்பார்த்தது நல்லது. ஆனா இயேசு என்ன சொல்லிட்டாரு? ஸ்திரியை எனக்கு உனக்கும் என்ன, என் வேலை, அவருடைய வேலை, அவருடைய டைம். ஆண்டவர் நேரம் பார்க்கிறாரா? நல்ல நேரம். ஆண்டவர் நல்ல நேரம் இருக்கிறாரா? ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்க. உங்களுக்கு ஒரு காலம் இருக்குது, உங்களுக்கு ஒரு சீசன் இருக்குது. அந்த சீசன் அவர் ஆரம்பிப்பாரு பாருங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நிற்பாங்க. இதுவரைக்கும் ஆதாம் காலத்திலிருந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி ரசத்தை நாங்க டேஸ்ட் பண்ணவே இல்லை. அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லையா? ஆதாம், தேவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, எலிசா வாழ்க்கையில நடக்காத அற்புதங்கள், ஏன் இயேசுநாதர் நாட்கள கூட நடக்காத அற்புதங்கள், அதிசயங்கள் பிந்திக ரசமாய் இருக்கிற உங்களை கொண்டு அவர் செய்வார். ராமன் சத்தமான அது ஒரு டைம். என் வேலையும் ஏன்னா பழைய ரசம், பழைய ரசம் கொஞ்சம் இருக்குதுமா, அந்த பழைய ரசத்தோட என் ரசத்தை கலக்க முடியும். புது வஸ்திரத்தோடு கூட பழைய வஸ்திரத்தை இணைக்க முடியாது. இணைச்சா அது என்ன ஆயிடும்? ஆமா, பழைய துருத்தியில கொண்டு போய் புது ரசத்தை ஊத்தக்கூடாது. ஊத்துனா என்ன ஆகும்? துருத்தி. அதனால இந்த பழைய அப்படிங்கிறது என்னன்னா அந்த பாரம்பரியங்க. இப்படி எல்லாம் நடக்குமா? இப்படி எல்லாம் செய்ய முடியுமா? பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் இயேசுநாதருக்கு முன்னாடி அதெல்லாம் பழைய துருத்தி. வேத பாரகர்கள், பரிசேயர்கள் இதெல்லாம் பழைய துருத்தி, இதெல்லாம் பழைய ரசம். டேஸ்ட் தான் கொஞ்சம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்துச்சு. ஆனா அதோடு கூட என் புது ரசத்தை கலக்க முடியாதுங்கிறார். பாரம்பரியத்தோடு கூட, மதத்தோடு கூட என் ரசத்தை, என் வல்லமைய என்னால என்ன பண்ண முடியாது? மிக்ஸ் பண்ண முடியாது. அப்படி மிக்ஸ் பண்ணுச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறார். ஒரு சிலவெல்லாம் ஏற்றுக்க முடியாது. பாத்துக்க, சபைகளால் ஒரு சிலதால இந்த பேங்க் அக்கௌண்ட்ல பணம் விழுகுதுன்னு சொன்னா ஏத்துக்க முடியாது. அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அது எப்படி விழுகும்? ஏன்னா அது பழைய ரசம், பழைய ரசம். இந்த புது ரசத்தை கொண்டு போய் என்ன முடியாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் என்ன நினைச்சிட்டாருன்னா,
இயற்கைக்கு உள்ள அவங்க வச்சு பாக்குறாரு. ஆனா அவர் காலத்துக்கு அற்புதப்பட்டவர். காலத்துக்கு நம்ம காலத்துக்குள்ள இருக்கிறோம். நாமெல்லாம் அவர் காலத்துக்கு வெளியே நிற்கிறார். காலமெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அவருக்கு. காலங்களை உண்டாக்கினவர் அவர். சூப்பர் நேச்சுரல். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாம் கூடும். அப்படி விசுவாசிக்கிறாங்க பாத்தியா, அவங்கதான் புது ரசம். இது எப்படி ஆகும், நான் கிடமலா இருக்கிறேனே அப்படிங்கிறவங்க பழைய ரசம். சகரி என்ன சொன்னாரு, இது எப்படி ஆகும் சொல்லுங்க, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிறவங்க பழைய ரசம். அதனாலதான் சொன்னாரு, என் வேலையினும் இப்படி சொல்றவங்க நிறுத்தணும் அவங்களுடைய வார்த்தைய. அது குறையணும், அது சுத்தமா என்ன எம்டி ஆகணும். அதுக்கப்புறம் தான் தேவன் தன்னுடைய அற்புதங்களை தொடங்குவார். இயேசு என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமேன்னு சொல்றாங்க பாத்தியா, அவங்க தாங்க புது ரசம். ஆகாத காரியம் ஒன்றும் மலடிய பிள்ளைத்தாச்சி ஆக்குவாரு. விசுவாசிக்கிறோம். ஆமேன். ஒரு குழந்தை பிறக்கணும்னு எத்தனை மாசம் ஆகணும்? 10 மாசம் ஆகும். 10 மாசம் ஆனாத்தான் அந்த குழந்தை. இது இயற்கை, இதெல்லாம் இயற்கை, இதெல்லாம். ஆனா ஆண்டுகிட்ட அப்படி இல்லை, அவர் சூப்பர் நேச்சுரல். 5 நிமிஷத்துல சேர்த்து உண்டாக்கி பொம்மை உண்டு பண்ணி எந்திரான்ருவார். அஞ்சே நிமிஷத்துல பொம்மை உண்டாக்கி எந்திரிப்பா அப்படின்ட்டு ஒரு எலும்பு எடுத்து சதையால் அடைச்சு எந்திரிமான்ருவார். அவருக்கு ஒரு நிமிஷம் போதும். இதுதான் சூப்பர் நேச்சுரல், இதுதான் புது ரசம். எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு ஒரு அம்மா நினைச்சோம். ஆப்பிரிக்காவில் எனக்கு குழந்தையே பெண், உனக்கு என்ன வேணும்? குழந்தை வேணும். ஓகே, சாமுவேல் உனக்கு பிறக்க போறான்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல சொன்னாரு. உடனே வயிறு வீங்கி தெளிவு ஆயிடுச்சா. விசுவாசிக்க முடியுமா உங்களால? விசுவாசிக்க முடியுமா? நீங்க விசுவாசம் புது ரசம். நடந்திருக்கு, நடந்திருக்கு. அப்பா அவங்களுடைய விசுவாசம் எவ்வளவு பெருசு. இதெல்லாம் விசுவாசம். நீ விசுவாசிக்கும் போதுதான் அவரு வேலை தொடங்கும். நான் தான் கடல் மேல் நடக்க முடியுமா? யாரால் நடந்ததா சரித்திரமே இல்லை. அவர் ஒருவரே சமுத்திரத்தின் அலைகளின் மேல் நடக்கிறவர். விசுவாசிக்கும். நீரையானால் நானும் நடக்கும்படி உத்தரவு கொடுங்க வா அப்படின்னாரு. பேதுரு நடந்தான். சொல்லுங்க, பேதுரு நடந்தான் கடல் மேல். அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப இந்த பழைய ரசம் எல்லாம் என்ன ஆகணும்? காலியாகும். பழைய துருத்தி எல்லாம், ஆமா, பழைய மைண்ட் செட் எல்லாம் மாறணும். அப்பனா தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். சொல்லுங்க, பழைய மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் வந்து காங்கிரீட் மாதிரி பிடிச்சு வச்சிருக்கு. இதெல்லாம் ஒட்டைக்கிறதுக்கு தான் தினம் 1 மணி நேரம் அந்நிய பாஷையில சொல்லணும். நிஜமையா? எதுக்குங்க அந்நிய பாஷையில சொல்லுவா? எல்லாம் காங்கிரீட் இருக்குது, போட்டு ஒட்டைக்கணும். அதுக்கு தான் அந்நிய பாஷை. ஏன் அந்நிய பாஷையில பேச சொல்றோம்? காங்கிரீட் எல்லாம் உடையணும், தேங்காய் எல்லாம் உடையணும். அப்படின்னாதான் ஆண்டவர் வேலை செய்ய முடியும். அப்படின்னாதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை நடப்பிக்க முடியும். அப்ப அவருடைய வேலை எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த பழைய ரசம் எல்லாம் காலியாகணும். பழைய உபதேசங்கள் எல்லாம் காலியாகணும். இது நடக்குமா நடக்காதா, இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, அதெல்லாம் காலியாகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை.
உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மாராகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாராகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா, எல்லாமாகும். ஆகும் சொல்றாங்க பாத்தியா, அவன் தான் புதுவசம். ஊழியர் மீட்டிங்ல அந்நிய பாஷை குறித்து பேசினேன். இதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் ஊழியக்காரன் சொல்றாங்க. அதெல்லாம் பேச, இதெல்லாம் பழைய ரசம், இதெல்லாம் இது பழைய துருத்தி. இதுல கொண்டு போய் புதுசு கொண்டு போய் கலக்குனா எனக்கு டைம் வேஸ்ட். ரசம் என்ன ஆயிடும், நான் கொடுக்கறதெல்லாம் சிந்தி போயிடும். ஏற்றுக்கொண்ட மனதை உடையவன் ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசு அவரால செய்ய முடியாதுங்கிறது இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. இயேசுவால முடியுமா? ஆமென், அவரால முடியும் எல்லாம். வானத்தை வில்ல வளைக்க முடியுமா? முடியும் அவரால். அப்படி சொல்லணும். மணலை கைதா திரிக்க முடியுமா? அது எப்படிங்க முடியும்? அப்படிமா அவன் முடியும். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்படி முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி பழக. அவரால் கூடாத ஒண்ணுமே. எரிகிற அக்கனி சூளைக்கனை உங்களை தப்பு வைக்கிறவர் யார் என்று நான் பார்க்கிறேன்னு சொன்னான். 7 மடங்கு சூடாக்குன்னு சொன்னான். யாரும் வந்து காப்பாத்துறாங்க பார்க்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த இடத்துல அவர் வல்லவராயிருந்தார். அந்த இடத்துல நல்லவர் இல்ல, அந்த இடத்துல வல்லவரா மாறிடுவார். அல்லேலூயா. யார் நான் கேட்கிறேன்? பூலோகத்துல, இந்த உலகத்துல நான் ஒருவருக்கிறேன். நானே கர்த்தர், என்னை எல்லாமல் ரட்சகர் இந்த பூமியில் இல்லை என்பதை வெளிப்படுத்தப்படுத்தி தேவன் அக்கினி சூளையில இறங்கினார். அல்லேலூயா. சொல்லுங்க. அவரால கூட ஒன்றுமில்லை. அவரை விட பெரியால் உலகத்துல யாரும் இல்லை. சொல்லுவீங்களா? அவரால கூடாது ஒண்ணுமில்லை. அவரை விட பெரியால் உலகத்துல யாரும் இல்லை. இப்ப யாரு முக்கியம் பார்த்துக்கணும். யாரு முக்கியம் சொல்லுவீங்களா? நீங்க போதும். ஒவ்வொரு நாளும் பாடுவீங்களா? நீங்க போது ஏசப்பா, நீங்க போது ஏசப்பா பாடுவீங்களா? அப்படி பாடி பாருங்க. கல்யாணம் வீடு அற்புத வீடா மாறிடுச்சு. குரல் வந்துருச்சு. சுத்திகரிக்கிறதுக்காக கச்சாடிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த கச்சாடி வெளியில் இருந்துச்சு. சொல்லுங்க, எங்க இருந்துச்சு? யூதர்கள் என்ன பண்ணாங்க? வெளியே வச்சிருக்காங்க. சொல்லுங்க, இந்த கச்சாடி எங்க வச்சிருக்காங்க? எதுக்கு? வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா கையும் காலையும் கழுவுறதுக்காக வச்சிருந்த கச்சாடி. வெளியில கிடந்த கச்சாடி. சொல்லுங்க, நாமெல்லாம் வெளியில இருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம், தேவன் இல்லாதவர்களா இருந்தோம், உடன்படிக்கைக்கு அந்நியர்களா இருந்தோம், வெளியில இருக்கிற கச்சாடி மாதிரி இருந்தோம். இயேசு போகும்போதெல்லாம் அந்த கச்சாடி என்ன பண்ணிச்சா? ஏற்கனவே சொல்லி என்ன சொல்லிச்சா? ஆண்டவரே, எங்களை யாருமே கண்டுக்கல, யாருமே எங்களை வெளியே வச்சிருக்கிறாங்க, நாங்க உள்ள வரணும்னு ஆசைப்படுறோம், எங்களை வெளியே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அது நினைச்சா. அழுந்தே இருந்துச்சா. நினைச்சா இயேசு கல்லுத்தோட பேசுவாரு, இயேசு மரத்தோட பேசுவாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசா புது ரசம். ஏசு அத்திமரத்தை பார்த்து பேசினார். அத்திமரம் பிரதியுத்தரம். இயேசு வசனம் சொல்லுது, இயேசு அத்திமரத்துக்கு பிரதியுத்தரமாகங்கிற வார்த்தை பயன்படுத்த போகுது. பிரதியுத்தரம் யாருக்கு சொல்லுவோம்? நீங்க என்கிட்ட எதுவுமே பேசல, நான் உங்களுக்கு பிரதியுத்தரம் சொல்ல முடியுமா?
நீங்க ஏதாவது பேசினா தான் நான் என்ன பண்ண முடியும், பிரதியுத்தரம் சொல்ல முடியும். அப்படின்னா அத்திமரம் இயேசு போது பேசி இருக்கிறது. மரத்தோட பேச முடியுங்களா? பேச முடியும். மரம் இயேசுவோட பேசு. காற்றை பார்த்து பேசுறாரு, கடலை பார்த்து பேசுறாரு. அதுக்கெல்லாம் காது இருக்குது. அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று சங்கீதத்துல வாசிக்க. அப்போ அவர் சொன்னா எல்லாம் கேக்குது. கல்லு கேக்குமா? கல்லு பேசி இருக்குமா? பேசி இருக்கும். நாங்க வெளியிலயோ இருக்கிறோம். அப்படியா, என் வேலை வருது அப்படின்ட்டு உள்ள வந்தேன் பாருங்க. அவர் வந்தாருன்னா உள்ள இருக்கிறது வெளியில் இருக்கிறது அவரை தேடி வந்தது, அவர் பார்க்க வந்தது, அவர் எப்படிப்பட்டவரோ என்னை பார்க்க வந்தது, எல்லாமே ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு. அவர் வந்தா எல்லாமே. அதனால நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீர் வந்தால் போதும், உண்மையே நான் ஆராதிப்பேன். நீங்க வந்தா எல்லாம் மாறிடும். சொல்லுங்க, நீங்க வந்தா எல்லாம் மாறிடும். கச்சாடி வெளியில் இருந்தது, 5 கூட தண்ணி குடிக்கும். இப்ப ஏசு என்ன பண்ணாருன்னா, உள்ள இருக்கிற மாப்பிள்ளை பார்க்கல, உள்ள இருக்கிற பொண்ணையும் பார்க்கல, உள்ள இருக்கிற மாப்பிள்ளை வீட்டாளையும் பார்க்கல, பொண்ணு வீட்டாளையும் பார்க்கல, சீஸ்தர்களையும் பார்க்கல, மரியாதையும் பார்க்கல, யாருமே பார்க்கல. எல்லாமே இருக்கிறாங்க உள்ள இருக்கிற. வெளியில ஒண்ணு கண்டுபிடிச்சது இல்லையா, அது மேல கண்டுபிடிக்கிறது. அதுதாங்க நம்ம ஆண்டு. அதனாலதான் ஒரு நல்லவருக்கு சொல்லுவோம் இல்லையா, கல்லுடைய குறையும் கூட தீர்க்கிறார். என் வேலை நல்ல தண்ணி, உள்ள தண்ணி ஊத்துறாங்க. அவங்க வேலைக்காரங்க என்ன பண்றாங்க, இப்ப இந்த கல்லை பார்த்து அவங்க பேசுவாங்க. கல்லை பார்த்து என்ன பண்ணாரு, ஏன்னா மோசே கல்லை பார்த்து பேசுனார், கண்மலையை பார்த்து பேசினார். பிரசங்கத்தை கேட்டீங்களா? கண்மலையை பார்த்து பேசு, அது உனக்கு தண்ணியை. வித்தியாசம் இருக்குல்ல? கல்லை பார்த்து பேச சொல்றாருங்க. சூழ்நிலையை பார்த்து நீங்க பேசணும். சூழ்நிலை இப்படியாவே இருக்குது, மாறும் சொல்லுது. நாளைய தினத்துக்காக நாளைய தினம் நம்ம பசங்களுக்கு பாதி கொடுத்து நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. அடுத்த வார்த்தை என்ன சொல்றதுன்னு பார்க்கணும். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக நாம கவலைப்படக்கூடாதா? அந்த நாள் தான் கவலைப்படணுமா? எதுக்கு? இவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறானே, இவனை நல்ல முறையா பார்த்துக்கணுமே, இவனுக்கு தேவையானதை கொடுக்கணுமே, கால சூழ்நிலையை மாத்தணுமே, இவன் போற ஆபீஸ் டைம்ல மழை பெய்யக்கூடாது, ஆராதனை டைம்ல மழை பெய்யக்கூடாது, இவனுக்கு எல்லாமே சாதகமா நான் மாத்தி கொடுக்கணுமே அப்படின்னு அந்த நாள் தான் கவலைப்படணுமா அப்படின்னு இயேசு சொல்றாரு. நாளைக்கு எப்படி இருக்குமோ, நாளைக்கு என்னவோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நீ கவலைப்படாத. கவலைப்படுறது அதனுடைய வேலை. ஐயோ நல்லா பெஸ்டா கொடுக்கணுமே, ஏன்னா இயேசுநாதனுடைய பிள்ளையா இருக்கிறானே, பெஸ்ட் சீசனை கொடுக்கணுமே, பெஸ்டானதை கொடுக்கணுமே, அந்த நாள் கவலைப்படணும். இருக்கிறீங்களா? இங்க புரிஞ்சுதா? ஏன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் நம் கையில் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய தேவைகளுக்காகவே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. வானம் எதுக்கு? நம்மளுக்கு மழையை கொடுக்குறது. பூமி எதுக்கு? விளைச்சலை கொடுக்குறது. தூதர்கள் எதுக்கு? நம்மளை பாதுகாக்கிறது. அப்படின்னா எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவரை நீங்க ரட்சகரா ஏற்றிருக்கிறீங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, நீ நல்லவ, நீர் எனக்கு போதும். நீர் நல்லவ, நீர் எனக்கு போதும். அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்வார். அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, கச்சாடியில ஜாடியில தண்ணீர் நிரப்பும் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இதை குறித்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன், நீங்க அதை போய் பாருங்க. நிறைய நிரப்பினார். சொல்லுங்க, என்ன பண்ணாங்க?
அதனால நிறைய நிறைஞ்சு 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 என்ன பண்ணணும், நீங்க பேசணும். எப்ப பயன்பாட்டுக்கு வரும்? நீங்க பாத்திரமா இருக்கிறீங்க, வெளியில் இருக்கிறீங்க, ஏங்குறீங்க, இயேசுக்காக பயன்படணும், இயேசுக்காக உபயோகப்படணும், இயேசுக்காக நான் என்ன பண்ணணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு ஏங்குறீங்களா? அப்ப உங்க மேல அவருடைய கண்ணு விழுந்துருச்சு. கண்ணு விழுந்த உடனே என்ன பண்றாங்க, நிறைய நிரம்ப சொல்ற. சொல்லுங்க, என்ன பண்றாங்க? நீ பயன்படணுமா, நிரம்புங்க. என்ன பண்ணு, நிரம்பு. நீ நிறைய வசனம் சொல்லுது பாருங்க. அவர்கள் அவைகளை 7வது வசனம், இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். சொல்லுங்க, நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி இப்பொழுது, சொல்லுங்க, ரைட் நவ், சொல்லுங்க, நிறைய நிரப்பினாங்க. இப்பொழுது கொண்டு போய் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நிறைய நிரம்பும் பொழுது இயேசு எடுத்து பயன்படுத்துவார். அதனாலதான் 1 மணி நேரம் மட்டும் பத்தாது. 1 மணி நேரம் பேசுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் கண்டிப்பா நீங்க பேசணும், நிரப்பணும், நீங்க ஆவியில நிரம்பணும். நீங்க நிரம்ப 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 அவருடைய டைம் வரும். டைம் வரும்போது பாபா அப்படின்னு கோலியாத் 40 நாள் கொக்கரசே இருந்தான். தாவீதுடைய டைம் வந்துச்சு. தாவீது ஃபுல் ஆகிட்டே இருந்தான், வனாந்தரத்துல ஆகிட்டு இருந்தான். என் தேவன் நல்லவர், என் தேவன் ரட்சகர், அவர் என் கோட்டை, என் கண்மலை, என் துருகம், அவர் மேய்ப்பர், அப்படி இப்படின்னு பாடி தன்னை என்ன பண்ணிட்டு இருந்தான், ரெடி பண்ணிட்டு இருந்தான், நிரப்பிட்டே இருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தான், வாடா டைம் வந்துருச்சு. என்ன பண்ணாரு, போனது என்னமோ விசாரிக்கிறவன். ஏதோ ஒரு காரியத்துக்காக போவோம், முடித்து போக மாட்டான், ஏதோ ஒண்ணு போவோம். கர்த்தர் அந்த இடத்துல பெரிய ரட்சகனா தாவீது நிரம்ப வேண்டியது நம்ம வேலை. சொல்லுங்க, குறிச்சு பயன்படுத்த வேண்டியது அவரு. எங்க கொண்டு போகணுங்கிறதும் அவருடைய டைம்ல இருக்குது. எனக்கு இன்னும் வேலையே வரமாட்டேதுங்க, எனக்கு இன்னும் அழைப்பே வரமாட்டேதுங்க, அழைப்பே வரமாட்டேது, வேலைய டைமே வரமாட்டேது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் நீ நிரம்பலன்னு அர்த்தம். இன்னும் என்ன இல்லை, நிரம்பல. நீ நிரம்ப ஃபுல்லா இருந்தீங்கன்னா உன் டைம் வந்துருக்கு. இது ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு டைம். இப்ப என் வேலை வந்ததுங்கிற மாதிரி அர்த்தம். இப்ப என் வேலை வந்தது. ஆண்டவர் டைம் எப்ப ஆண்டவர் வரும், என்னை பயன்படுத்தக்கூடிய டைம் எப்ப வரும் அப்படின்னா நீ நிரம்பலையா வரும். இந்த பழசெல்லாம் கழிச்சு போட்டீங்கன்னா வந்துடும். பழசெல்லாம் காலியாகணும், ஃபுல் ஆகணும். அப்ப என் வேலை வந்து நீ 10 வருஷம் காலத்துக்கு போகணுமா? இல்ல இல்ல, நீ ஃபுல் ஆயிட்டீங்கன்னா நானே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. நீங்கள் இப்பொழுதும் பந்தி விசாரிப்பு இடத்துல கொண்டு போக கர்த்தரே கட்டளை கொடுக்கிறாரு. உனக்குரிய ஊழிய வாசலுக்கு அவரு கட்டளை கொடுப்பாரு. தாவீது அங்க இருக்கிறான், வர சொல்லு. சவுல் அங்க தளவாடங்களுக்கு அடையாளம் ஒளிஞ்சிட்டு இருக்கான், வர சொல்லவன். அவன் வேலை வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா அவங்களை தங்களை தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள். உங்களை நீங்க என்ன பண்ணணும், ஆமா, எக்ஸாமுக்கு எப்படி தயார் பண்றீங்க, எக்ஸாம் சொன்னாங்க, தயார்படுத்துறீங்க. அது மாதிரி நீங்க உங்களை தயார்படுத்தும் பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்களை யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். அதுக்கு நாங்க ஈஸியா ஒரு வழி சொல்லி கொடுத்தோம். நல்ல டைம்ஸ்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க பண்ண 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 ஒரு டைம் வரும் பாருங்க. அந்த நேரத்தில் நின்று ஒரே அடி கோலியாட்ட கீழே விழுந்துருவோம். கையில ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்குள் அவர் நிரம்பி இருக்கிறார். என் கையில பணம் இல்லை, என் கையில அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாதீங்க. சொல்ல இருக்கிறாரு, ஒரு கல்லை கொண்டு கொண்டுவாரு, முழு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொண்டு வருவாரு. அப்படின்னு சொல்லுங்க. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று பந்தி விசாரத்துல கொண்டு போகின்ற அவங்க கொண்டு போனார்கள், கொண்டு போகப்படுவீர்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களை அவரு கொண்டு போவார். நீங்க ஃபுல் ஆனா அவரு கொண்டு போவார். பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க. நீங்க ஃபுல் ஆயிட்டீங்கன்னா தேவனுடைய நோக்கம் உங்க வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிச்சு, சித்தம் நிறைவேற ஆரம்பிச்சு. சித்தை தெரியல, ஒண்ணும் இல்லை, நீ நிரம்பும் அவருடைய சித்தம் ஆட்டோமேட்டிக்கா. நீ நிரம்புனா அவர் கொண்டு போவார். இல்லையா சொல்லுங்க.
அந்த திராட்சரசம் எங்கே வந்தது பாருங்க, எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரோட வேலைக்காரனுக்கு தெரிந்தது எப்படி? பந்தி விசாரிப்பாரனுக்கு தெரியாததினா அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆச்சரியப்பட்டு, இத்தனை நாளா நீ எங்க இருந்தேன்னு கேட்பான். இல்லையா? இத்தனை நாளா எங்கிருந்து வந்த? நீங்க சொல்லுவீங்க, வனாந்தரத்துல இருந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த. அப்படியா? நம்பவே முடியல அப்படிம்பாங்க. நம்பவே முடியல. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பையனா இவ்வளவு பெரிய தாவீது, இவ்வளவு பெரிய கோலியாத் அடிச்சது? ராஜ வஸ்திரம் தரிச்சு, உடைகளை எல்லாம் தரிச்சு, ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு எங்களால செய்ய முடியாத ஒண்ண அவன் கல்ல வச்சு செஞ்சுட்டானே. அல்லேலூயா. அப்படி ஒரு டைம் வருது. வனாந்தரத்தில் இருக்கிற நீங்கள் வயல்வெளியாக மாறுது. அட்ரஸ் பண்ணாரு கர்த்தர். சொல்லுங்க, தாவீதை அட்ரஸ் பண்ணாரு. யார் அவன்? அவன் ஈசாயின் மகன். அல்லேலூயா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உயர்ப்புக்கு அப்புறம் தாவீதுக்கு தகப்பன். அல்லேலூயா. எப்படி? இஸ்ரவேலின் ராஜா தாவீதுக்கு தகப்பன் ஈசா. அப்படி மாறிடுச்சு. அட்ரஸ் அப்படி மாறிடுச்சு. அல்லேலூயா. அட்ரஸ் பண்ணுவார், உயர்த்தி வைப்பார். வாசமாக இதுவரைக்கும் வைத்திருந்தீர்கள் ஆச்சரியப்படுவாங்களா? இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் காணாமலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்களிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு ஆரம்பிச்சா அற்புதமா மகிமையா முடியும். எதுவா இருந்தாலும் இல்லையா, அவர் ஆரம்பிச்சா அற்புதமா இருக்கும், மகிமையா முடியும். எல்லாம் எழுந்து நிற்போம். உங்க வாழ்க்கையில அவர் என்ன ஆரம்பிக்கிறாரு, அது அற்புதமா, அதிசயமா, மகிமையா அவர் முடியும். உங்களின் நற்கிரிகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நால்வரின் முடிய நடத்தி வருவார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு நிமிஷம் ரட்படா கவரபா ஏரமன் பனான் தவரபா ஷேல பிரே ஒரு பஹாவல் மௌசல ஹெப்படா கப் ரோகன் தன மௌசல ஏ தனரபோஷ். முந்தின ரசம் அல்ல, பிந்தின ரசம்.